அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்களில் தரம் இருக்கிறது, அமல்களிலும் தரம் இருக்கிறது. மனிதர்களில் ரசூல்மார்கள், நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாதாரண மனிதர்கள் என்று தரம் இருக்கிறது. அதே போன்று அமல்களில் நிறைவான அமல் செய்தவர்கள், குறைவான அமல் செய்தவர்கள் என்று தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. தரத்திற்கு தகுந்தாற்போல் சொர்க்கத்திலும் படித்தரங்கள் இருக்கும். தரத்திற்கு தகுந்தாற்போல் சொர்க்கத்திலும் படித்தரங்கள் இருக்கும். சொர்க்கத்தில் அந்தஸ்துகள் இருக்கும். ஆக உயர்ந்த அந்தஸ்து, ஆக உயர்ந்த தரஜா, ஆக உயர்ந்த இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த இடத்திற்கு வசீலா என்று பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், எனக்காக அல்லாஹ்விடத்திலே வசீலாவை கேளுங்கள். ஏனென்றால் வசீலா என்பது சுவனத்தினுடைய ஆக உயர்ந்த அந்தஸ்தாகும். அல்லாஹு தஆலா தன் அடியார்களில் ஒருவருக்கே தவிர அதை தரப்போவதில்லை. அந்த ஒருவர் நானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அந்த அடிப்படையிலே சோனத்தினுடைய ஆக உயர்ந்த அந்தஸ்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக நபிமார்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த தரஜா, உயர்ந்த படித்தரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை என்னுடைய உயிரை விடவும் அதிகமாக நேசிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை விடவும் அதிகமாக நேசிக்கிறேன். நான் வீட்டிலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய ஞாபகம் வந்து விட்டால் உங்களை காணாது என்னால் பொறுமை கொள்ள முடியவில்லை. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் மரணம் வரும், எனக்கும் மரணம் வரும், நான் நிச்சயம் அறிந்திருக்கிறேன். ஆனால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் நபிமார்களோடு உயர்ந்த அந்தஸ்தில் அல்லவா இருப்பீர்கள், நான் எப்படி உங்களை காணாது நான் இருப்பேன் என்று அந்த சஹாபி நபிகளாரிடத்திலே கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள், எந்த பதிலும் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய திருவசனத்தை இறக்கி வைத்தான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் நபிமார்களோடு, ஷுஹதாக்களோடு, நல்லோர்களோடு இருப்பார்கள். இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர் சொன்ன நபிமார்கள் உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள் என்பதை ஆமோதித்தார்கள், அமைதியாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக ஷுஹதாக்கள் என்று சொல்லப்படுகின்ற உயிர் தியாகிகள் பெரும் அந்தஸ்திலே இருப்பார்கள். புகாரியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டு வஅகாமஸ் ஸலாத தொழுகையை நிலைநிறுத்தி நோன்பையும் நிறைவேற்றுகிறாரோ அல்லாஹு தஆலாவின் மீது அவரை சொர்க்கத்தில் நுழைய வைப்பது கடமையாகிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த செய்தியை நாங்கள் மக்களுக்கு சொல்லிவிடவா என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் பொறுங்கள், இன்ன ஃபில் ஜன்னதி மிஅத்து தரஜத்தின், சொர்க்கத்திலே 100 அந்தஸ்துகள் இருக்கின்றன, 100 படித்தரங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா அந்த படித்தரங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் போர் செய்தார்களோ அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான். ஒரு படித்தரத்திற்கும் இன்னொரு படித்தரத்திற்கும் இடையில் உள்ள தூரமாகிறது இந்த வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள தூரத்தை போன்று என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சுவனத்தை கேட்டால் சலுல் ஃபிர்தௌஸ, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். காரணம் அது சுவனத்தின் நடுவிலே இருக்கிறது,
சுவனத்தின் ஆக உயர்ந்த சொர்க்கம் அது. அந்த சுவனத்திற்கு மேலேதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. அதிலிருந்து தான் சுவனத்து ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 100 படித்தரங்கள் என்பது ஷுஹதாக்களுக்கு மட்டும், ஷஹீதுகளுக்கு மட்டும். அதுவும் ஒவ்வொரு படித்தரத்திற்கும் இடைப்பட்ட தூரம் என்பது வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள தூரம் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனை படித்தரங்கள், தரஜாத்துகள் சுவனத்திலே இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஓதியவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள்: யார் குர்ஆன் உடையவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கியாமத் நாளையில் சொல்லுவான், இக்ரா, நீங்கள் ஓதுங்கள், வர்தகி, நீங்கள் சுவனத்தின் படித்தரங்களில் ஏறிக்கொண்டே ஓதிக்கொண்டே செல்லுங்கள். எங்கு நீங்கள் நிறுத்துகிறீர்களோ அங்கு உங்களுடைய இடம் அமையும். ஆம், குர்ஆனை அதிகமாக ஓதுபவர்கள், குர்ஆனை மனனம் செய்பவர்கள் சொர்க்கத்தினுடைய ஆக உயர்ந்த அந்தஸ்துகளிலே இருப்பார்கள் என்பதும் நமக்கு தெளிவாகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சுவனவாசிகள் தனக்கு மேல் அந்தஸ்தில் உள்ளவர்களை தன்னுடைய அறையிலிருந்து அடிவானத்து நட்சத்திரங்களை பார்ப்பதை போல பார்த்து கொண்டிருப்பார்கள். சுவனத்திலே சாதாரண நிலையிலே உள்ளவர்கள், மிக பெரும் அந்தஸ்திலே உள்ளவர்களை தன்னுடைய அறையிலிருந்து நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்று பார்ப்பார்கள் என்றால், கீழே இருப்பவர்களுக்கு அழகான அறை, டிரான்ஸ்பரண்ட், மேலே முகடு தெரிகின்ற அளவுக்கு அறைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் என்பதும், இவர்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்களுக்குமான தூரம் நட்சத்திரத்தினுடைய தூரம் அளவு என்பதும் தெளிவாகிறது. ஆக பூமிக்கு அருகிலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய தூரம் என்பது 4.24 ஒளியாண்டு. பூமிக்கு ஆக அருகிலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய தூரம் என்பது 4.24 ஒளியாண்டு. ஒரு ஒளியாண்டு என்பது ஏறத்தாழ 9 ட்ரில்லியன் கிலோமீட்டர். மில்லியன் அல்ல, பில்லியன் அல்ல, அதை தாண்டி ட்ரில்லியன் கிலோமீட்டர். அப்படியானால் பூமிக்கு அருகிலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அளவு 40 ட்ரில்லியன் கிலோமீட்டர். கண்ணியத்திற்குரியவர்களே, இது அருகிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம். இன்னும் அதை தாண்டி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அளவெல்லாம் கணக்கிலே அடங்காத அளவுக்கு இருக்கிறது என்கின்ற பொழுது, சோனத்திலே சாதாரண அந்தஸ்திலே இருக்கக்கூடிய மனிதருக்கும் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய மனிதருக்கும் உண்டான தூரமே நட்சத்திரங்களுடைய தூரங்கள் என்றால், எத்துணை பெரிய அந்தஸ்துகள் சோனவாசிகளுடைய உயர்ந்த தரத்திலே இருப்பவர்களுக்கு காத்திருக்கிறது என்பதை நம்மால் எந்த வகையிலும் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. சோனத்தின் ஆச்சரியங்கள் இன்னும் காத்திருக்கின்றன. அடுத்தடுத்து பார்ப்போம். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை 100 தடவை சொல்லுவார்களோ அவர்களுக்கு 1,24,000 நன்மைகள் எழுதப்படுகிறது. சாதாரணமாக மிக இலகுவான ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதை 100 தடவை சொன்னால் 1,24,000, 1000 தடவைகள் சொன்னால் 12,40,000, 10,000 தடவைகள் சொன்னால் 1,24,00,000 நன்மைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரணமாக எண்களாக இவர்களை கடந்து விட வேண்டாம். இவைகளெல்லாம் நன்மைகள். கியாமத் நாளையிலே ஒரு நன்மைக்காக ஒவ்வொருவரும் அலைந்து திரிகின்ற பொழுது இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நன்மைகளுடைய அருமை புரிய வரும். நாளை முழுவதும் தவறவிடாமல் சொல்லிக் கொண்டிருங்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.